Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. Welcome to day 14 of the 365 Days Bible Challenge. Every day spent in Scripture plants seeds of strength and wisdom within us. Your consistency is building a deeper connection with God's heart. Today, may His Word renew your spirit and guide your thoughts. Let us begin today's reading with faith and expectation. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 14வது நாளுக்கு வரவேற்கிறோம். வசனத்தில் செலவிடும் ஒவ்வொரு நாளும் நம்முள் பலத்தையும் ஞானத்தையும் விதைக்கிறது. இந்த தொடர்ச்சி தேவனுடைய இதயத்துடன் உங்கள் உறவை மேலும் ஆழமாக்குகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் ஆவியை புதுப்பித்து உங்கள் எண்ணங்களை வழிநடத்தட்டும். விசுவாசத்துடனும் எதிர்பார்ப்புடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Genesis chapter 40. ஆதியாகமம் அதிகாரம் 40. Verse 1. And it came to pass after these things, that the butler of the king of Egypt and his baker had offended their lord the king of Egypt. வசனம் 1. இந்த நடபடிகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். Verse 2. And Pharaoh was wroth against two of his officers, against the chief of the butlers, and against the chief of the bakers. வசனம் 2. பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடுங்கோபங்கொண்டு. Verse 3. And he put them in ward in the house of the captain of the guard, into the prison, the place where Joseph was bound. வசனம் 3. அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். Verse 4. And the captain of the guard charged Joseph with them, and he served them, and they continued a season in ward. வசனம் 4. தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். Verse 5. And they dreamed a dream both of them, each man his dream in one night, each man according to the interpretation of his dream, the butler and the baker of the king of Egypt, which were bound in the prison. வசனம் 5. எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். Verse 6. And Joseph came in unto them in the morning, and looked upon them, and behold, they were sad. வசனம் 6. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். Verse 7. And he asked Pharaoh's officers that were with him in the ward of his lord's house, saying, Wherefore look ye so sadly today? வசனம் 7. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். Verse 8. And they said unto him, We have dreamed a dream, and there is no interpreter of it. And Joseph said unto them, Do not interpretations belong to God? Tell me them, I pray you. வசனம் 8. அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். Verse 9. And the chief butler told his dream to Joseph, and said to him, In my dream, behold, a vine was before me. வசனம் 9.
அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சைச் செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். Verse 10. And in the vine were 3 branches, and it was as though it budded, and her blossoms shot forth, and the clusters thereof brought forth ripe grapes. வசனம் 10. அந்த திராட்சைச் செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதாயிருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதின் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. Verse 11. And Pharaoh's cup was in my hand, and I took the grapes, and pressed them into Pharaoh's cup, and I gave the cup into Pharaoh's hand. வசனம் 11. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். Verse 12. And Joseph said unto him, This is the interpretation of it. The 3 branches are 3 days. வசனம் 12. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். Verse 13. Yet within 3 days shall Pharaoh lift up thine head, and restore thee unto thy place, and thou shalt deliver Pharaoh's cup into his hand, after the former manner when thou wast his butler. வசனம் 13. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். Verse 14. But think on me when it shall be well with thee, and show kindness, I pray thee, unto me, and make mention of me unto Pharaoh, and bring me out of this house. வசனம் 14. இதுதான் அதின் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். Verse 15. For indeed I was stolen away out of the land of the Hebrews, and here also have I done nothing that they should put me into the dungeon. வசனம் 15. நான் எபிரெயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். Verse 16. When the chief baker saw that the interpretation was good, he said unto Joseph, I also was in my dream, and behold, I had 3 white baskets on my head. வசனம் 16. அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். Verse 17. And in the uppermost basket there was of all manner of baked meats for Pharaoh, and the birds did eat them out of the basket upon my head. வசனம் 17. மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். Verse 18. And Joseph answered and said, This is the interpretation thereof. The 3 baskets are 3 days. வசனம் 18. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். Verse 19. Yet within 3 days shall Pharaoh lift up thy head from off thee, and shall hang thee on a tree, and the birds shall eat thy flesh from off thee. வசனம் 19. இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதின் அர்த்தம் என்று சொன்னான். Verse 20. And it came to pass the 3rd day, which was Pharaoh's birthday,
that he made a feast unto all his servants. And he lifted up the head of the chief butler and of the chief baker among his servants. வசனம் 20. 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாளாயிருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி. Verse 21. And he restored the chief butler unto his butlership again. And he gave the cup into Pharaoh's hand. வசனம் 21. பானபாத்திரக்காரரின் தலைவனை பானங்கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தப்படியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். Verse 22. But he hanged the chief baker, as Joseph had interpreted to them. வசனம் 22. சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. Verse 23. Yet did not the chief butler remember Joseph, but forgot him. வசனம் 23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். Genesis chapter 41. ஆதியாகமம் அதிகாரம் 41. Verse 1. And it came to pass at the end of 2 full years, that Pharaoh dreamed, and, behold, he stood by the river. வசனம் 1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால் அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். Verse 2. And, behold, there came up out of the river 7 well-favored kine and fat-fleshed, and they fed in a meadow. வசனம் 2. அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. Verse 3. And, behold, 7 other kine came up after them out of the river, ill-favored and lean-fleshed, and stood by the other kine upon the brink of the river. வசனம் 3. அவைகளின்பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்களண்டையிலே நின்றது. Verse 4. And the ill-favored and lean-fleshed kine did eat up the 7 well-favored and fat kine. So Pharaoh awoke. வசனம் 4. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். Verse 5. And he slept and dreamed the second time. And, behold, 7 years of corn came up upon one stalk, rank and good. வசனம் 5. மறுபடியும் அவன் நித்திரை செய்த 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. Verse 6. And, behold, 7 thin ears and blasted with the east wind sprung up after them. வசனம் 6. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீய்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. Verse 7. And the 7 thin ears devoured the 7 rank and full ears. And Pharaoh awoke, and, behold, it was a dream. வசனம் 7. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக்கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். Verse 8. And it came to pass in the morning that his spirit was troubled. And he sent and called for all the magicians of Egypt, and all the wise men thereof. And Pharaoh told them his dream. But there was none that could interpret them unto Pharaoh. வசனம் 8. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கங்கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தைச் சொன்னான்.
ஒருவராலும் அதின் அர்த்தத்தை பார்வோனுக்குச் சொல்லக்கூடாமற் போயிற்று. Verse 9. Then spake the chief butler unto Pharaoh, saying, I do remember my faults this day. வசனம் 9. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. Verse 10. Pharaoh was wroth with his servants, and put me in ward in the captain of the guard's house, both me and the chief baker. வசனம் 10. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபங்கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில். Verse 11. And we dreamed a dream in one night, I and he, we dreamed each man according to the interpretation of his dream. வசனம் 11. நானும் அவனும் ஒரே இராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். Verse 12. And there was there with us a young man, an Hebrew, servant to the captain of the guard, and we told him, and he interpreted to us our dreams. To each man according to his dream he did interpret. வசனம் 12. அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரெய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளைச் சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனைச் சொன்னான். Verse 13. And it came to pass, as he interpreted to us, so it was, me he restored unto mine office, and him he hanged. வசனம் 13. அவன் எங்களுக்குச் சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். Verse 14. Then Pharaoh sent and called Joseph, and they brought him hastily out of the dungeon, and he shaved himself, and changed his raiment, and came in unto Pharaoh. வசனம் 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். Verse 15. And Pharaoh said unto Joseph, I have dreamed a dream, and there is none that can interpret it. And I have heard say of thee, that thou canst understand a dream to interpret it. வசனம் 15. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். அதின் அர்த்தத்தைச் சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதின் அர்த்தத்தைச் சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். Verse 16. And Joseph answered Pharaoh, saying, It is not in me. God shall give Pharaoh an answer of peace. வசனம் 16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான். Verse 17. And Pharaoh said unto Joseph, In my dream, behold, I stood upon the bank of the river. வசனம் 17. பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். Verse 18. And, behold, there came up out of the river 7 kine, fat-fleshed and well-favored, and they fed in a meadow. வசனம் 18. அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல்மேய்ந்தது. Verse 19. And, behold, 7 other kine came up after them, poor and very ill-favored and lean-fleshed, such as I never saw in all the land of Egypt for badness. வசனம் 19. அவைகளின்பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. Verse 20.
And the lean and the ill-favored kind did eat up the first 7 fat kine. வசனம் 20 கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. Verse 21. And when they had eaten them up, it could not be known that they had eaten them, but they were still ill-favored, as at the beginning. So I awoke. வசனம் 21 அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்துக் கொண்டேன். Verse 22. And I saw in my dream, and, behold, 7 years came up in one stalk, full and good. வசனம் 22 பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளரக் கண்டேன். Verse 23. And, behold, 7 years, withered, thin, and, blasted with the east wind, sprung up after them. வசனம் 23 பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. Verse 24. And the thin years devoured the 7 good years. And I told this unto the magicians, but there was none that could declare it to me. வசனம் 24 சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். Verse 25. And Joseph said unto Pharaoh, the dream of Pharaoh is 1. God hath showed Pharaoh what he is about to do. வசனம் 25 அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்று தான். தேவன் தாம் செய்யப்போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். Verse 26. The 7 good kine are 7 years, and the 7 good years are 7 years. The dream is 1. வசனம் 26 அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. Verse 27. And the 7 thin and ill-favored kind that came up after them are 7 years, and the 7 empty years blasted with the east wind shall be 7 years of famine. வசனம் 27 அவைகளின்பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். Verse 28. This is the thing which I have spoken unto Pharaoh. What God is about to do he showeth unto Pharaoh. வசனம் 28 பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்யப்போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். Verse 29. Behold, there come 7 years of great plenty throughout all the land of Egypt. வசனம் 29 எகிப்து தேசமெங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். Verse 30. And there shall arise after them 7 years of famine, and all the plenty shall be forgotten in the land of Egypt, and the famine shall consume the land. வசனம் 30 அதன் பின் பஞ்சமுண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். Verse 31. And the plenty shall not be known in the land by reason of that famine following, for it shall be very grievous. வசனம் 31 வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒழிந்துபோம். Verse 32. And for that the dream was doubled unto Pharaoh twice. It is because the thing is
established by God, and God will shortly bring it to pass. வசனம் 32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. Verse 33 Now therefore let Pharaoh look out a man discreet and wise, and set him over the land of Egypt. வசனம் 33 ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. Verse 34 Let Pharaoh do this, and let him appoint officers over the land, and take up the 5th part of the land of Egypt in the 7 plenteous years. வசனம் 34 இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. Verse 35 And let them gather all the food of those good years that come, and lay up corn under the hand of Pharaoh, and let them keep food in the cities. வசனம் 35 அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. Verse 36 And that food shall be for store to the land against the 7 years of famine, which shall be in the land of Egypt, that the land perish not through the famine. வசனம் 36 தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சம் உள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயிருப்பதாக என்றான். Verse 37 And the thing was good in the eyes of Pharaoh, and in the eyes of all his servants. வசனம் 37 இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. Verse 38 And Pharaoh said unto his servants, Can we find such a one as this is a man in whom the Spirit of God is? வசனம் 38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். Verse 39 And Pharaoh said unto Joseph, Forasmuch as God hath showed thee all this, there is none so discreet and wise as thou art. வசனம் 39 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவையெல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. Verse 40 Thou shalt be over my house, and according unto thy word shall all my people be ruled. Only in the throne will I be greater than thou. வசனம் 40 நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். Verse 41 And Pharaoh said unto Joseph, See, I have set thee over all the land of Egypt. வசனம் 41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. Verse 42 And Pharaoh took off his ring from his hand, and put it upon Joseph's hand, and arrayed him in vestes of fine linen, and put a gold chain about his neck. வசனம் 42 பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. Verse 43 And he made him to ride in the 2nd chariot which he had. And they cried before him, Bow the knee. And he made him ruler
over all the land of Egypt. வசனம் 43 தன்னுடைய இரண்டாம் இரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். Verse 44 And Pharaoh said unto Joseph, I am Pharaoh, and without thee shall no man lift up his hand or foot in all the land of Egypt. வசனம் 44 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். Verse 45 And Pharaoh called Joseph's name Zaphnath-Paneah, and he gave him to wife Asenath the daughter of Potiphera priest of On. And Joseph went out over all the land of Egypt. வசனம் 45 மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத்-பன்னேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். Verse 46 And Joseph was 30 years old when he stood before Pharaoh king of Egypt. And Joseph went out from the presence of Pharaoh, and went throughout all the land of Egypt. வசனம் 46 யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய்ச் சுற்றி பார்த்தான். Verse 47 And in the 7 plenteous years the earth brought forth by handfuls. வசனம் 47 பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. Verse 48 And he gathered up all the food of the 7 years, which were in the land of Egypt, and laid up the food in the cities, the food of the field, which was round about every city, laid he up in the same. வசனம் 48 அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். Verse 49 And Joseph gathered corn as the sand of the sea, very much, until he left numbering, for it was without number. வசனம் 49 இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாயிருந்தது. Verse 50 And unto Joseph were born 2 sons before the years of famine came, which Asenath the daughter of Potiphera priest of On bare unto him. வசனம் 50 பஞ்சம் உள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். Verse 51 And Joseph called the name of the firstborn Manasseh, for God, said he, hath made me forget all my toil, and all my father's house. வசனம் 51 யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான். Verse 52 And the name of the second called he Ephraim, for God hath caused me to be fruitful in the land of my affliction. வசனம் 52 நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக்க பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பேரிட்டான். Verse 53 And the 7 years of plenteousness that was in the land of Egypt were ended. வசனம் 53
எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்தபின். Verse 54. And the 7 years of dearth began to come, according as Joseph had said. And the dearth was in all lands. But in all the land of Egypt there was bread. வசனம் 54. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. Verse 55. And when all the land of Egypt was famished, the people cried to Pharaoh for bread. And Pharaoh said unto all the Egyptians, Go unto Joseph, what he saith to you, do. வசனம் 55. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபோது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். Verse 56. And the famine was over all the face of the earth. And Joseph opened all the storehouses, and sold unto the Egyptians. And the famine waxed so in the land of Egypt. வசனம் 56. தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வரவர கொடிதாயிற்று. Verse 57. And all countries came into Egypt to Joseph for to buy corn, because that the famine was so in all lands. வசனம் 57. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். Genesis chapter 42. ஆதியாகமம் அதிகாரம் 42. Verse 1. Now when Jacob saw that there was corn in Egypt, Jacob said unto his sons, Why do ye look one upon another? வசனம் 1. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? Verse 2. And he said, Behold, I have heard that there is corn in Egypt. Get you down thither, and buy for us from thence, that we may live, and not die. வசனம் 2. எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோட்டிருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். Verse 3. And Joseph's 10 brethren went down to buy corn in Egypt. வசனம் 3. யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியங்கொள்ள எகிப்துக்கு போனார்கள். Verse 4. But Benjamin, Joseph's brother, Jacob sent not with his brethren. For he said, Lest peradventure mischief befall him. வசனம் 4. யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடே அனுப்பவில்லை. Verse 5. And the sons of Israel came to buy corn among those that came, for the famine was in the land of Canaan. வசனம் 5. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ளப் போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். Verse 6. And Joseph was the governor over the land, and it was that sold to all the people of the land. And Joseph's brethren came, and bowed down themselves before him, with their faces to the earth. வசனம் 6. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். Verse 7. And Joseph saw his brethren, and he knew them, but made himself strange unto them, and spake roughly unto them. And he said unto them, Whence come ye? And they said,
from the land of Canaan to buy food. வசனம் 7. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடே பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். Verse 8. And Joseph knew his brethren, but they knew not him. வசனம் 8. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. Verse 9. And Joseph remembered the dreams which he dreamed of them, and said unto them, Ye are spies, to see the nakedness of the land ye are come. வசனம் 9. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். Verse 10. And they said unto him, Nay, my lord, but to buy food are thy servants come. வசனம் 10. அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். Verse 11. We are all one man's sons. We are true men, thy servants are no spies. வசனம் 11. நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். Verse 12. And he said unto them, Nay, but to see the nakedness of the land ye are come. வசனம் 12. அதற்கு அவன், அப்படியல்ல தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். Verse 13. And they said, Thy servants are 12 brethren, the sons of one man in the land of Canaan. And, behold, the youngest is this day with our father, and one is not. வசனம் 13. அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர், இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். Verse 14. And Joseph said unto them, That is it, that I spake unto you, saying, Ye are spies. வசனம் 14. யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுகாரர் என்று நான் சொன்னது சரி. Verse 15. Hereby ye shall be proved. By the life of Pharaoh ye shall not go forth hence, except your youngest brother come hither. வசனம் 15. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். Verse 16. Send one of you, and let him fetch your brother, and ye shall be kept in prison, that your words may be proved, whether there be any truth in you, or else by the life of Pharaoh surely ye are spies. வசனம் 16. இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள், உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படுமளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் வேவுகாரர்தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டுச் சொல்லுகிறேன் என்று சொல்லி. Verse 17. And he put them all together into ward 3 days. வசனம் 17. அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். Verse 18. And Joseph said unto them the 3rd day, Thus do, and live, for I fear God. வசனம் 18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். Verse 19. If ye be true men, let one of your brethren be bound in the house of your prison. Go ye,
carry corn for the famine of your houses. வசனம் 19. நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து. Verse 20. But bring your youngest brother unto me, so shall your words be verified, and ye shall not die. And they did so. வசனம் 20. உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும். நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படிச் செய்கிறதற்கு இசைந்து. Verse 21. And they said one to another, We are verily guilty concerning our brother, in that we saw the anguish of his soul, when he besought us, and we would not hear. Therefore is this distress come upon us. வசனம் 21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மனைவியாகுலத்தை நாம் கண்டோம். அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். Verse 22. And Reuben answered them, saying, Spake I not unto you, saying, Do not sin against the child. And ye would not hear? Therefore, behold, also his blood is required. வசனம் 22. அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். Verse 23. And they knew not that Joseph understood them, for he spake unto them by an interpreter. வசனம் 23. யோசேப்பு துபாசியைக் கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். Verse 17. And Jacob journeyed to Succoth, and built him an house, and made booths for his cattle. Therefore the name of the place is called Succoth. வசனம் 24. அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோடே பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். Verse 25. Then Joseph commanded to fill their sacks with corn, and to restore every man's money into his sack, and to give them provision for the way. And thus did he unto them. வசனம் 25. பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. Verse 26. And they laded their asses with the corn, and departed thence. வசனம் 26. அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்கள். Verse 27. And as one of them opened his sack to give his ass provender in the inn, he espied his money, for, behold, it was in his sack's mouth. வசனம் 27. தங்குகிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதைக் கண்டு. Verse 28. And he said unto his brethren, My money is restored, and, lo, it is, even in my sack. And their heart failed them, and they were afraid, saying one to another, What is this that God hath done unto us? வசனம் 28. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள்.
Verse 29. And they came unto Jacob their father unto the land of Canaan, and told him all that befell unto them, saying. வசனம் 29. அவர்கள் கானான் தேசத்திலுள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்து. Verse 30. The man, who is the Lord of the land, spake roughly to us, and took us for spies of the country. வசனம் 30. தேசத்துக்கு அதிபதியாயிருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோடே கடினமாய் பேசினான். Verse 31. And we said unto him, We are true men, we are no spies. வசனம் 31. நாங்களோ அவனை நோக்கி, நாங்கள் நிஜஸ்தர், வேவுகாரர் அல்ல. Verse 32. We be 12 brethren, sons of our father, one is not, and the youngest is this day with our father in the land of Canaan. வசனம் 32. நாங்கள் 12 சகோதரர், ஒரு தகப்பன் புத்திரர், ஒருவன் காணாமற் போனான், இளையவன் இப்பொழுது கானான் தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம். Verse 33. And the man, the lord of the country, said unto us, Hereby shall I know that ye are true men. Leave one of your brethren here with me, and take food for the famine of your households, and be gone. வசனம் 33. அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன், நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சகோதரரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கிக் கொண்டு போய் கொடுத்து. Verse 34. And bring your youngest brother unto me, then shall I know that ye are no spies, but that ye are true men. So will I deliver you your brother, and ye shall traffic in the land. வசனம் 34. உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள், அதனாலே நீங்கள் வேவுகாரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன், நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள். Verse 35. And it came to pass as they emptied their sacks, that, behold, every man's bundle of money was in his sack, and when both they and their father saw the bundles of money, they were afraid. வசனம் 35. அவர்கள் தங்கள் சாக்குகளிலுள்ள தானியத்தை கொட்டுகையில், இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது, அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். Verse 36. And Jacob their father said unto them, Me have ye bereaved of my children, Joseph is not, and Simeon is not, and ye will take Benjamin away. All these things are against me. வசனம் 36. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். Verse 37. And Reuben spake unto his father, saying, Slay my 2 sons, if I bring him not to thee, deliver him into my hand, and I will bring him to thee again. வசனம் 37. அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன், அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான். Verse 38. And he said, My son shall not go down with you, for his brother is dead, and he is left alone. If mischief befall him by the way in the which ye go, then shall ye bring down my grey hairs with sorrow to the grave. வசனம் 38.
அதற்கு அவன், என் மகன் உங்களோடே கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான். இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். This completes day 14 of our Bible challenge. May today's scriptures fill your heart with clarity and encouragement. Let God's promises guide every step you take today. Carry His truth with peace and confidence. Join us again tomorrow for day 15. God bless you. பைபிள் சவாலின் 14வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் இதயத்தை தெளிவாலும் ஊக்கத்தாலும் நிரப்பட்டும். இன்று நீங்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு படியையும் அவர் வாக்குத்தத்தங்கள் வழிநடத்தட்டும். அவரது சத்தியத்தை சமாதானத்துடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துச் செல்லுங்கள். நாளை 15வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.